தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம் சிவசொந்தங்களே. பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவில் ஒரு பழமையான சிவன் கோவிலாகும். இது சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தான கோவில்களில் ஒன்று. இப்பிறவியிலேயே நன்மை பயக்கும் இக்கோவில் கர்ம வினைகளை நீக்கி பலன்களை உடனுக்குடன் பெற விரும்புபவர்களால் வழிபடப்படுகிறது. இந்த சிவன் கோவில் மதுரை தெற்கு மாசி வீதி மற்றும் மேலமாசி வீதி சந்திப்பில் அமைந்துள்ளது. இப்பிறவியிலேயே நன்மை தருபவர் இம்மையிலும் நன்மை தருவார் என கூறப்படுவதால் இப்பிறவியில் புண்ணிய பலனை உடனே அனுபவிக்க விரும்புவோர் இத்தல சிவனை வழிபடுகின்றனர். மூலவராக இம்மையிலும் நன்மை தருவார் அருள்பாலிக்கிறார். உற்சவராக சோமாஸ்கந்தராக அருளுகிறார். அம்மனாக மத்தியபுரி நாயகி அருள்பாலிக்கிறார். இக்கோவில் ஸ்தல விருட்சம் தசதள வில்வம். தசம் என்றால் 10. 10 இலைகளுடன் கூடிய வில்வமரம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தீர்த்தம் ஸ்ரீ புஷ்கரிணி. இக்கோவிலின் புராண பெயர் மதுரையம்பதி. மதுரையை ஆட்சி செய்த மலையத்துவஜ பாண்டியனின் மகளாக அவதரித்தவர் மீனாட்சி. பார்வதியின் அம்சமான மீனாட்சி தன் தந்தையின் காலத்திற்கு பின் மதுரையை ஆட்சி புரிகிறாள். மீனாட்சியை மணம் புரியும் மணமகனாக வருபவர் சுந்தரேஸ்வரர் எனும் சிவபெருமான். மாப்பிள்ளையான சுந்தரேஸ்வரர் மன்னராக பொறுப்பிற்கு வருகிறார். ஆட்சி பீடத்தில் அமரும் முன் சிவபூஜை செய்ய வேண்டும் என்பது நியதி. அதனால் சுந்தரேஸ்வரர் தன் ஆத்மாவை சிவலிங்கமாக்கி சிவபூஜை செய்கிறார். அதன் பின்பு மன்னராக ஆட்சி பொறுப்பை ஏற்றார் என்கிறது தலபுராணம். சுந்தரேஸ்வரரான சிவபெருமானுக்கே அருளிய லிங்கமாக திகழ்வதால்தான் இவருக்கு இம்மையிலும் நன்மை தருவார் என்ற திருநாமம் வழங்கப்படுகிறது. எந்த கோவிலுக்கு போனாலும் சிவலிங்கத்தின் முன்பகுதியையே நாம் தரிசனம் செய்ய முடியும். ஆனால் இந்த கோவிலில் மட்டும் லிங்கத்தின் பின்புற தரிசனமும் நமக்கு கிடைக்கிறது. இங்கே சிவன் அம்பாளுடன் மேற்கு நோக்கி அமர்ந்து லிங்க பூஜை செய்கிறார். எனவே லிங்கத்தின் முன்பகுதி அவர்களை நோக்கி இருக்கிறது. பக்தர்களுக்கு பின்புற தரிசனம் கிடைக்கிறது. மதுரையிலுள்ள பஞ்சபூத தலங்களில் இக்கோவில் பிருத்திவி தலமாகும். ஆகவே நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அகல வேண்டுதல்களும் வழிபாடுகளும் நடக்கிறது. புதிதாக வீடு கட்டுபவர்கள் தங்கள் நிலத்தில் இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து மஞ்சள் துணியில் முடிந்து வைத்து சிவன் பாதத்தில் பூஜை செய்து வழிபடுகிறார்கள். இதனால் எந்த தடங்களும் இல்லாமல் சீக்கிரமாக வீடு கட்டி குடிபுக முடியும் என்று நம்பப்படுகிறது. மேலும் இத்தலத்தில் ஜுரத்தை குணப்படுத்தும் ஜுரதேவர் மனைவி ஜுரசக்தியுடன் வீற்றிருந்து அருள்கிறார். உடல் உபாதை, ஜுரம், காய்ச்சல் உள்ளவர்கள் மிளகு ரசம், காரமான புளியோதரை சாதம் நைவேத்தியம் படைத்து வேண்டிக் கொள்கிறார்கள். அம்மன் கோவில்களில் பக்தர்களுக்கு பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செய்வதை பார்த்திருப்போம். இங்கு முருகனுக்கு பூக்குழி இறங்கும் வைபவம் வைகாசி விசாகத்திற்கு மறுநாள் நடக்கிறது. இவ்வளவு அற்புதங்கள் நடக்கும் இந்த ஆலயம் திறக்கும் நேரம் காலை 6:15 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை திறந்திருக்கும். வாய்ப்பு உள்ளவர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது இந்த ஆலயத்தை தரிசனம் செய்யுங்கள். இந்த பிறவியில் நாம் செய்த பாவத்தை மன்னித்து நன்மை தருபவரை மனிதார வேண்டிக் கொள்ளுங்கள். சகலவிதமான நன்மைகளும் பெறுங்கள் சிவசொந்தங்களே. சுவாமி சந்நிதியின் வலதுபுறம் தனி சந்நிதியில் தெற்கு நோக்கிய அன்னை நடுவூர் நாயகி நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள். அன்னைக்கு மத்தியபுரி அம்மன் என்ற திருநாமமும் உள்ளது. மீனாட்சி அம்மன் கோவிலில் சிவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் முன்னதாக சிவன் அம்பாள் இருவரும் இங்கு எழுந்தருள்வார்கள். இவ்விருவரையும் மூலஸ்தானத்தை நோக்கி வைத்து இம்மையிலும் நன்மை தருவார் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி மூவருக்கும் ஒரே சமயத்தில் தீபாராதனை பூஜை நடக்கும். இந்த பூஜையை சிவனே செய்வதாக ஐதீகம். ஆலயத்தில் 60 மற்றும் 80ஆம் வயதில் உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் நிகழ்வுகள் அதிக அளவில் நடைபெறுகின்றன. மதுரையில் திருவிளையாடல் நிகழ்த்திய சிவன் வல்லப சித்தராக வந்து கல்யாணையை கரும்பு தின்னச் செய்தார்.
இவர் பத்மாசனத்தில் வலது கையில் ஆகாயம் காட்டி இடக்கையில் சாம்பிராணி குங்கிலியம் வைத்து காட்சி தருகிறார். பொதுவாக செம்பில்தான் ஸ்ரீசக்கரம் வரைந்து பிரதிஷ்டை செய்யப்படும். ஆனால் இங்கு கல் ஸ்ரீசக்கரம் இருப்பது வித்தியாசமான அமைப்புடன் காணப்படுகிறது. மத்தியபுரி நாயகி சந்நிதிக்கு பின்புறம் அரசமரத்தின் அடியில் லிங்கோத்பவர் காட்சி தருகிறார். இக்கோவிலில் பூஜையின் போது அர்ச்சகர் சுயரூப சிவன் மற்றும் லிங்கத்தின் மத்தியில் நின்று கொண்டு லிங்கத்தை பூஜிப்பார். இங்கு லிங்கத்திற்கு மட்டுமே அபிஷேகம் நடக்கிறது. சுய வடிவில் இருக்கும் சிவனுக்கு அமாவாசை, பௌர்ணமி மற்றும் மார்கழியில் 30 நாட்கள் என வருடத்திற்கு 54 முறை மட்டும் தைலாபிஷேகம் நடத்தப்படும். சிவராத்திரியன்று இரவில் ஹோமத்துடன் சங்காபிஷேகம் நடக்கும். கோவில் முன் மண்டபத்திலும் காசி விஸ்வநாதர் வெள்ளை நிறத்தில் காட்சி தருகிறார். அருகில் விசாலாட்சி இருக்கிறாள். சிவபக்தனான ராவணனை அழித்து சீதையை மீட்ட ராமர் தோஷம் நீங்க ராமேஸ்வரத்தில் மணல் லிங்கத்தை பூஜித்தார். இந்த நிகழ்வின் அடிப்படையில் இங்கும் அதே போன்ற மணல் லிங்கம் ஸ்தாபிக்கப்பட்டது. இவருக்கு பின்புறம் கையில் கோதண்டத்துடன் ராமர் காட்சியளிக்கிறார். திருமணமாகாதவர்கள் இக்கோவில் அம்மனை வேண்டினால் நல்ல வரன் அமையும் என்பதால் அம்மனுக்கு மாங்கல்ய வரப்பிரசாதினி என்ற பெயரும் உண்டு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சிவசொந்தங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம்.